Hello friends, welcome to English Space Asaya. ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். அது என்ன பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ்? இன்ட்ரோகேட்டிவ் அப்படின்னா கேள்வி வாக்கியம், பாசிட்டிவ்னா நேர்மறையாக, பாசிட்டிவாக கேள்வி கேட்குறது. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. ராமு சென்னைக்கு போவான். ஒரு எக்ஸாம்பிள், ஃப்யூச்சரில் நடக்க போகுது. நாளைக்கு ராமு சென்னைக்கு போவான். இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, ராமு வில் கோ டு சென்னை. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ராமு சென்னைக்கு போக மாட்டான். இதுவும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். என்ன சொல்லுவீங்க அதுக்கு? ராமு வில் நாட் கோ டு சென்னை. கொஸ்டினாக எப்படி கேட்குறது? ராமு சென்னைக்கு போவானா? நாளைக்கு ராமு சென்னைக்கு போவானா? எப்படி கேட்குறது பார்க்கலாமா? இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஃபஸ்ட்டு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் போடுவீங்க, ப்ளஸ் வில் போடுவீங்க, ப்ளஸ் வெர்பு. இதுதான் நார்மலாக ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறமா நான் அதை கொஸ்டினாக மாற்றி காட்டுறேன். ஓகே, ராமு சென்னைக்கு போவான். ராமு சென்னைக்கு போவான் அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, ஃபஸ்ட் என்ன போடுறீங்க? சப்ஜெக்ட் ராமு அப்படின்னு போட்டுருங்க. அதுக்கடுத்து வில் வரும். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம படித்தது தான். வில், வெர்பு வரும். போகிறதுக்கு இங்கிலீஷ்லன்னா கோ. சென்னைக்கு இக்கு அப்படின்னா டு சென்னை. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்குள்ள ஸ்ட்ரக்சர். இது கேள்வி வாக்கியமாக கேட்கணும். அதுக்கு எப்படி கேட்பீங்க? ராமு சென்னைக்கு போவானா? இது ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தான் நம்ம ஆக்சிலரி வெர்ப் படிக்க போகிறோம். ஓகே, ஆல்ரெடி நான் சொன்னேன், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதே சொன்னேன், ஃபியூச்சர் டென்ஸ்க்கு ஆக்சிலரி வெர்ப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வில்லு தான் ஆக்சிலரி வெர்ப். ஸோ ஃபியூச்சர் டென்ஸ் பொறுத்தவரையில் நம்ம பிரிக்க தேவையில்லை. இந்த வெர்பெல்லாம் பிரித்து நம்ம போடுவோம்ல, அந்த டிட்டை வச்சு பிரித்து முன்னாடி கொண்டு வருவோம் பாஸ்ட் டென்ஸில். அப்படி இதில் போட தேவையே இல்லை. ஓகே, ஆக்சிலரி வெர்ப் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் அப்படியே முன்னாடி கொண்டு வந்தால் போதும். வெரி சிம்பிள். ஸோ இது பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு. நெகட்டிவ்க்கு என்ன பண்ணுறீங்க? அந்த வில்லை தூக்கி அப்படியே சப்ஜெக்ட்க்கு முன்னாடி போட போகிறீங்க. இந்த எக்ஸாம்பிள் இருக்கா, ராமு வில் கோ டு சென்னைனா ராமு சென்னைக்கு போவான். போவானா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆக்சிலரி வெர்பை தூக்கி முன்னாடி போட்டிங்கன்னா அவ்வளோதான் கொஸ்டின். இந்த வில் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் அப்படியே முன்னாடி கொண்டு வாங்க. எதையுமே நீங்கள் பிரிக்க தேவையில்லை. வில்லை தூக்கி முன்னாடி போட்டுடலாமா? வில், அதுக்கப்புறம் இந்த வில் அப்படியே மறந்துடுங்க, ஏன்னா அது முன்னாடி வந்துருச்சு. மிச்சம் என்ன இருக்கும்? அதை மறந்துட்டிங்கன்னா ராமு இருக்குமா, அதுலேருந்து அப்படியே எழுதுங்க. வில் ராமு கோ டு சென்னை. வில் ராமு கோ டு சென்னை. ராமு சென்னைக்கு போவானா? எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது? இன்ட்ரோகேட்டிவ்க்கு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? இதுலேருந்து நீங்களே எழுதிடலாம். முதல்ல என்ன வரணும்? வில் போட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் அந்த வில்லை தூக்கி முன்னாடி போட்டோம், அதுக்கப்புறம் தான் என்ன வருது? சப்ஜெக்ட் வருது, அதுக்கப்புறம் வெர்பு, அதுக்கப்புறம் மிச்சம் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம ரூல் என்ன? ஆக்சிலரி வெர்ப் அந்த வில்லு இருக்குது, அதை தூக்கி முன்னாடி போட்டால் அது கொஸ்டின், அவ்வளோதான். ராமு சென்னைக்கு போவான். ராமு வில் கோ டு சென்னை. போவானா அப்படின்னு கேட்குறதுக்கு என்ன பண்ணுறீங்க? அந்த வில்லை தூக்கி முன்னாடி போட்டுருணும், அவ்வளோதான். வில் ராமு கோ டு சென்னை. வெரி சிம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் பாசிட்டிவாக எழுதிட்டு அதுலேருந்து நான் கொஸ்டின் மாற்றி காட்டுறேன், ஈஸியாக இருக்கும். அவன் வருவான் அப்படிங்கிறது என்ன சென்டென்ஸு? பாசிட்டிவ் சென்டென்ஸ்.
பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதுதான் நம்ம வழக்கமாக ஃபியூச்சர் டென்ஸ்னால இதுதான் அது பாசிட்டிவ்க்கு. ஓகே, ஸோ இன்ட்ரோகேட்டிவ்க்கு இந்த வில்லை தூக்கி முன்னாடி போட்டிருக்கோம், அவ்வளோதான். இதெல்லாம் ஞாபகம் வைக்கணும் கூட அவசியம் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சு படித்தாதான் இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் மனப்பாடம் பண்ண தேவையே கிடையாது. ஓகே, ஸோ அவன் வருவான் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். அவன் அப்படின்னா இங்கிலீஷில் என்ன? ஹீ. எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு சப்ஜெக்ட். அவன்னா ஹீ அப்படிங்கிறது தெரியும். சப்ஜெக்ட் போட்டிங்க, அதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக என்ன வரணும்? வில் வரும், அதையும் போட்டிங்க. வருவான் வர்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? கம். he will come. அவன் வருவான். கொஸ்டின் எப்படி வரும்? கேள்வி கேள்வி வாக்கியம் எப்படி கேட்பீங்க? கேள்வி அவன் வருவானா கேட்போமா இல்லையா? அதுக்கு எழுதலாம். இப்போ அவன் வருவானா கொஸ்டின்னாலே ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டுறீங்க, அவ்வளோதான். என்ன பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணுறீங்க? அந்த வில்லை தூக்கி அப்படியே முன்னாடி போடுறீங்க, அவ்வளோதான். கொஸ்டின் எழுதலாமா? வில் அதை முன்னாடி போட்டோம், அப்போ மிச்சம் இருக்கும் ஹீயும் கம் இருக்கும், அதை அப்படியே எழுதிருங்க. will he come? அவன் வருவானா? எவ்வளோ சிம்பிள். வில்லுங்கிறதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் இங்கிலீஷில்? ஆக்சிலரி வெர்ப்னு ஒரு பேர் வச்சுருக்கோம். அந்த ஆக்சிலரி வெர்ப் அந்த வில்லை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டிங்கன்னா கொஸ்டின். அந்த வில்லுக்கு பக்கத்தில் போன வீடியோவில் என்ன பார்த்தோம்? நாட் சேர்த்திங்கன்னா நெகட்டிவ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? அவள் பிரியாணி சமைப்பாள் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா? ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேள்வி வாக்கியத்துக்கு என்னன்னு பார்க்கலாம். அவள் பிரியாணி சமைப்பாள். சப்ஜெக்ட் என்னது? அவள். அவள்ங்கிறதுக்கு என்ன பார்த்துருக்கோம்? ஷீ. நிறைய வீடியோஸில் நமக்கு பார்த்துருக்கோம் இதெல்லாம் இல்லையா? அவள் போட்டாச்சு. அடுத்து ஒரு என்ன வரணும்? வில். அதை அப்படி டிஃபால்ட்டாக போடணும் ஃபியூச்சர் டென்ஸில், அதையும் போட்டிங்க. ஷி வில். வெர்பு வரும். இங்கே என்ன வெர்பு? ஒரு செயலை செய்கிறது. என்ன பண்ணுறாங்க? சமைக்கிறாங்க இல்லையா? சமைக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? குக். அதை அப்படியே போடுங்க, ப்ரெசன்ட் ஃபார்ம் அப்படியே போட்டுடலாம். ஷீ வில் குக். இதுக்கப்புறம் என்ன மிச்சம் என்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம அதுக்கு எடுத்து போடுவோம். மிச்சம் என்ன இருக்குங்க? பிரியாணி அப்படிங்கிறதுக்கு பிரியாணி. ஷீ வில் குக் பிரியாணி. அவள் பிரியாணி சமைப்பாள். ஓகே, இதை கேள்வியை மாற்றினீங்கன்னா எப்படி கேட்பீங்க? அவள் பிரியாணி சமைப்பாளா? இதெல்லாம் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாம் வந்து பேசுகிறது தான் இல்லையா? அவள் பிரியாணி சமைப்பாளா கேட்போமா இல்லையா? எப்படி கேட்குறது? கொஸ்டின் கேட்குறதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஆக்சிலரி வெர்ப் வில் இருக்கு இல்லையா? அதை அப்படியே தூக்கி முன்னாடி போடுங்க, அதான் கொஸ்டின். வில் ஷீ குக் பிரியாணி? அவள் பிரியாணி சமைப்பாளா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபியூச்சர் டென்ஸில் கொஸ்டின் பாசிட்டிவாக கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் இருக்கிற அந்த ஆக்சிலரி வெர்ப் வில் இருக்குது பார்த்தீங்களா? அதை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டு லாஸ்ட் ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டுருங்க, அவ்வளோதான். வில் ஷீ குக் பிரியாணி? அவள் பிரியாணி சமைப்பாளா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணி பாசிட்டிவாக கேள்வி கேட்டீங்க, அவ்வளோதான். அவன் என்னுடன் வருவானா? அவன் உன்னுடன் சென்னைக்கு வருவானா? அவள் சமைப்பாளா? எவ்வளோ ஈஸி பாருங்கள். எல்லாமே ஃப்யூச்சரில் ஒரு கொஸ்டினாக கேட்குறது. நாளைக்கு நீ எக்ஸாம் எழுதுவியா கேட்போமா இல்லையா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் இங்கிலீஷ். நம்ம புரிஞ்சு படித்தோன்னா மனப்பாடம் பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அது என்னது? ஒரு லாங்குவேஜ் தான். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ப்ரோக்கன் இங்கிலீஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். பேசுகிறதுல எல்லாருக்கும் நிறைய நமக்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் வரும். ஆனால் அது கண்டிப்பாக ஒரு நாள் ஸ்போக்கன் இங்கிலீஷாக மாறும். ப்ரோக்கன்லேருந்து ஸ்போக்கனாக மாறும். அதுக்கு தான் நம்ம சேனல் மெயினாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள் அந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்லாம். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இது யூஸ் பண்ணி பேசி பாருங்கள். வெரி வெரி சிம்பிள். இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? நெகட்டிவாக, ஃப்யூச்சரில் நெகட்டிவாக கேள்வி கேட்போம். அது எப்படி கேட்குறது? அவன் சென்னைக்கு வருவானா? நெகட்டிவ் எப்படி கேட்பீங்க? அவன் சென்னைக்கு வரமாட்டானா? அவ்வளோதான். இதுதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.